இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லோகித் சயின்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற சயின்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்கள் ஃபேவரட் டாபிக் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லோகித் சயின்ஸ் வேர்ல்ட். எந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னா, 13 வருஷம் முன்னாடி வாழ்ந்த உயிரினம் தான் டேர்வுல்ஃப். அது திருப்பியுமே எக்ஸ்டிங்க்டாக இருக்குன்னா நம்ம மொழிதா? எஸ், திருப்பியுமே எக்ஸ்டிங்க்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்வுல்ஃப் என்னன்னு பார்ப்போம். அதோட ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அப்புறம் தான் நமக்கு புரியுமே. டேர்வுல்ஃப், நீங்கள் பிசி கேம் ஆஃப் த்ரான்ஸ் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்டார் ஃபேமிலியில் இருக்க மெம்பருக்கும் இந்த ஒரு டயர்வுல்ஃப் அப்படின்னு இருக்கும். நம்ம நினச்சிருப்போம் ஜஸ்ட்டு ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் இல்லை ஃபேண்டசி ஒன் நினச்சிருப்போம். பட் இப்போ கிடையாது, உண்மையிலே வாழ்ந்த ஒரு கிரியேச்சர் தான். ஐசிஹெச்கா காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு உயிரினம் தான் டயர்வுல்ஃப். இது ஒரு சூப்பர் ப்ரொடெக்டர் அதால் நல்லா வேட்டையாட முடியும். இந்த டயர்வுல்ஃப் சொல்லணுன்னா, நார்மலாக இப்போ இருக்க கிரே உல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதாவது இட் ஆல்மோஸ்ட் 3.5 to 4 feet ஹைட்டும் 150 pounds வெயிட்டும், அதுக்கான பெரிய ஜா அண்ட் டீத், அதோட ஒயிட் ஷோல்டர்ஸ், அப்புறம் இதெல்லாம் தான் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக மாற்றிருக்கு. ஏன்னா இதால் ஈஸியாக எந்த ஒரு போனையுமே நாக் அவுட் பண்ண முடியும். அப்படி இருக்க இந்த டயர்வுல்ஃப் ஐசிஎஸ் காலகட்டம் முடிஞ்ச பிறகு மெகாஃபானாஸ்லாம் அழிஞ்ச பிறகு அதுக்கு ஃபுட் இல்லை. மெகாஃபானாஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, இந்த மோலி மெம்மத் இந்த மாதிரி பெரிய ஜெயின்சாட்டிக்கான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மெகாஃபானான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மெகாஃபானா எல்லாமே அழிஞ்ச பிறகு அதுக்கு ஃபுட், ஹண்டிங், சர்வைவலுக்கு எதுவுமே இல்லை. குட்டி குட்டி விலங்குகளை வேட்டையாடி அதால் அதை சர்வை பண்ண முடியல. ஸோ இதனாலேயே இது ஒரு நேச்சுரலாக அது இனமே அழிஞ்சு போச்சு. பட் இப்போ யூஎஸ் பெஸ்ட் கம்பெனியான கொலாசல் பயோசைன்சஸ், இந்த கொலாசல் பயோசைன்சஸ் இது ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஏமே வந்து எக்ஸ்டிங்க்டான எல்லா உயிரினத்தையும் எக்ஸ்டிங்க்ட் பண்ணணும் தான். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாசில்ஸ், அதாவது இந்த டயர்வுல்ஃபோட ஃபாசில்ஸ் அண்ட் இதோட ரிமைன்ஸ் அப்படிலாம் எங்கே கிடைக்குன்னா, அமெரிக்கா, மெக்சிகோ இந்த மாதிரியான இடத்துலலாம் அதோட ஃபாசில்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அங்கெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி அதிலேருந்து அதோட டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை மேப் பண்ணி அதை டிஎன்ஏ மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் 3 பப்ஸ் வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டிஎன்ஏ எடிட்டிங் மூலயமா. ஸோ எப்படி பண்ணாங்க அப்படின்னா, அது அவங்க இந்த மாதிரி நிறைய உயிரினங்களை திருப்பி எக்ஸ்டிங்க்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது டயர்வுல்ஃப் இந்த ஒன்றுத்துக்கு மட்டும்தான் ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ அவங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற கிரே உல்ஃப் இருக்கிற டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கிற கிரே உல்ஃபோட 20 டிஎன்ஏஸை யூஸ் பண்ணி எதெல்லாம் டயர்வுல்ஃபில் இல்லையோ அது எல்லாத்தையுமே கிரேவுல்ஃபோட டிஎன்ஏக்கு எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கிரேவுல்ஃபோட டிஎன்ஏவை எடிட் பண்ணி அவங்க இப்போது ஒரு கிரேவுல்ஃபோட எம்ப்ரியோவை எடுத்து டாக்குள்ளே இன்செர்ட் பண்ணி அது வந்து பர்த் கொடுத்துருக்கு. பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா, கிரே உல்ஃபும் டயர்வுல்ஃபும் சேம் ஃபேமிலி நினச்சாங்க. பட் அக்கார்டிங் டு த ஸ்டடி ஆஃப் 2021 டிஎன்ஏ டெஸ்ட் அந்த ஜீனை ஸ்டடி பண்ணும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்குது. மற்றபடி அவங்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ். இப்போ டவுட் என்ன வருதுன்னா, இப்போ அவங்க ரெடி பண்ண இந்த ஒரு எக்ஸ்டிங்க்டான ஒரு பெட் வந்து ஒரு டிசைனர் பெட்டா இல்லை உண்மையிலேயே எக்ஸ்டிங்க்டான ஒரு டயர்வுல்ஃபா அப்படின்னு கான்ட்ரவர்சி. ஸோ இப்போ 2 types ஆஃப் கான்ட்ரவர்சி வருது. ஃபர்ஸ்ட் திங், ஒரு இயற்கையிலே ஒரு அழிஞ்சு போன ஒரு உயிரினத்தை திருப்பியும் உயிர் கொடுக்கறது தப்பு இல்லையா?
பிகாஸ் இப்போது அது உயிர் கொடுத்தா அப்புறம் இப்போ கரண்ட்டை சர்வை பண்ணுற உயிரினங்களுக்கு ஆபத்து இல்லையா? அப்படி இருந்தால் இப்போ கரண்ட்டாக இருக்கிற அந்த செயின் பிரேக் ஆகாதா? இப்போ ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ப்ராடக்டாரை இப்போ உள்ளே விட்டால் அப்புறம் இப்போ இருக்க கரண்ட்டாக இருக்கிற அனிமல்ஸ் என்ன பண்ணும்? ஸோ இப்படி இருக்க கான்ட்ரவர்சி வரும்போது இன்னொரு கான்ட்ரவர்சி வருது. அதான் சொன்னல, அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் சேமாக இருக்குது தவிர மீது எதுவுமே மேட்ச் ஆகலை. அப்படி இருக்க பட்சத்தில் இப்படி அவங்க கிரே உல்ஃபை யூஸ் பண்ணி டிஎன்ஏ யூஸ் பண்ணி டேர் உல்ஃபை ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும்? அப்புறம் கான்ட்ரவர்சி. அப்போது இது டேர் உல்ஃபாக இருக்க வாய்ப்பில்லை. இது அதோட டிசைனர் அவங்களே கஸ்டமைஸ்டு பண்ணியிருக்க ஒரு 70 மாடிஃபிகேஷன் பண்ணி டேர் உல்ஃப் மாதிரி இருக்கிற கிரே உல்ஃப் அப்படின்ற கான்ட்ரவர்சி. இப்போது இதுக்கான ஆன்சர் கிடைக்கணும்னா அப்படின்னா நம்ம இன்னும் 1 இயர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் வந்து அவன் 1 இயர் வெயிட் பண்ணணும்னா அப்போ தான் நம்மளுக்கு ஏஷியன் ஃபால்ஸ்லேருந்து கிடைச்ச டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரும் இப்போ நம்ம பயாலஜிக்கல் லேபில் கிரியேட் பண்ண டயர் உல்ஃபோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் இது டயர் உல்ஃப், இல்லைனா இது ஜஸ்ட் மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் கிரே உல்ஃப்னு தெரிய வரும் கைஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.